ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை. அந்த இமெயில் ஐடி நார்மலாக எல்லா மொபைல்லையும் எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா கூகுள்லேயே ஜிமெயில்னு போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசர் போயிட்டு www.google.com போய்க்குங்க. போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் அதாவது லோகோவோட இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். அதில் யூடியூப் தான் இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறனால யூடியூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் பேஜ் வந்து போயிடும். யூடியூப்பில் உங்களோட அக்கௌண்ட் மேலே சைன்இன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு சேனல் கிரியேட் பண்ண போகிறனால செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் உங்கள் சேனலில் பார்க்கணுமா இல்லாட்டி நியூ சேனல் கிரியேட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் எல்லாத்தையும் வந்து காமிக்கும். அதே போல் ப்ளஸ் அப்படின்ற ஐக்கானும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் என்ன அப்படின்றது கேட்கும். உங்கள் சேனலோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் மணி ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வைக்க போகிறனால மணி ஏர்னிங் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுங்க. உங்கள் சேனலோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய செட்டிங்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எப்போதுமே அந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேனல் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லை சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பாக்ஸ் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் சேனலை பற்றி நீங்கள் ஒரு சில இதை வந்து எழுதிக்கங்க. நீங்கள் என்ன மாதிரி சேனல் வைக்க போகிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மணி ஏர்னிங் பற்றி பேச போகிறனால அதை பற்றின ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து எழுதி வச்சுட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். டிஸ்கிரிப்ஷன் வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. கீழே அப்படியே வந்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது சேவ் அப்படி லோடிங் ஆகிட்டு வந்துடும். முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் அபவுட் வீடியோ எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வர வைக்கிறக்காண்டி தான் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த மாதிரி பண்ணது. சேவ் கொடுத்து அந்த மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம சேனலோட பேனர், சேனல் ஆர்ட், அதே போல் லோகோ வந்து வைக்க போகிறோம். லோகோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். மேலே உள்ள பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு பேஜ் போகும். இந்த பேஜில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி லோகோ கிரியேட் பண்ணனால லோகோ வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்த வீடியோ லோகோ, சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணதை உங்களுக்கு அப்படியே சொல்ல போகிறேன். அந்த வீடியோ அடுத்து வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த இதில் கிராப் பண்ணதுக்கப்புறம் மேலே டன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் லோகோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட லோகோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா என்னோடய லோகோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்டேட் ஆயிரும் பாருங்கள். ரிஃப்ரெஷ் ஆனோடனே என்னோடய லோகோ இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. இப்போ லோகோ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சேனல் ஆர்ட் வந்து வைக்கலாம். சேனல் ஆர்ட்டை கிளிக் பண்ணுறேன். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு அவங்களே வந்து இமேஜை கொடுத்துருப்பாங்க. அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கிரியேட் பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணலாம். ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். அது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வீடியோ அடுத்து வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2560 1440 ரெசல்யூஷனில் ஒரு இமேஜ் வந்து வைக்கணும். அப்லோடு ஃப்ரம் ஒரு கம்ப்யூட்டர் அதை வந்து கிளிக் பண்ணி என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேனர், அது யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்களா, பேனர் இருக்கும்ல, அந்த பேனர் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். வச்சாச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனலுக்கு நம்ம கிரியேட் பண்ண சேனல் ஆட்டோ வந்து அப்ளை ஆயிரும். இப்போ நீங்களே பார்க்கலாம். நிறைய சேனல்லாம் பார்த்துருப்பீங்களா, 300K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதான் வந்து சேனல் ஆர்ட்டை ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இனிமேல் தான் முக்கியமான செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். யூடியூப் ஸ்டூடியோ வந்துடும். காட் இட். இது வந்து புதுசாக கிரியேட் பண்ண ஒரு தீம். இந்த தீமை வந்து எனக்கு பிடிக்கல. நான் வந்து பழைய தீமே வந்து வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் ஸ்டூடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதே தான், அது வேறு மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதே தான் முன்னாடி பார்த்தது தான். இது வந்து வேறு மாதிரி வரும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு, வீடியோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ண அதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை முடிச்சிடலாம். சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மேலே வெரிஃபை அப்படின்னு இருக்கும். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இந்த பேஜ் இந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணி இந்தியானால இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட்டாக வேணுமா இல்லை வாய்ஸ் மெசேஜாக வேணுமா, ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும்ல, அது நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓடிபி வரும். 91 அப்படின்னு போட்டு சப்மிட் கொடுங்க. 91லேருந்து ஆரம்பிச்சு ஃபோன் நம்பர் போட்டு சப்மிட் கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம சேனல் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு.
சேனல் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து காமிச்சிடும் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு வராது. அடுத்து முக்கியமான செட்டிங் மானிட்டைசேஷன். மானிட்டைஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூடியூப்லேருந்து நம்மளுக்கு காசு வருது பார்த்தீங்களா, மானிட்டைசேஷன் எனபிளில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆடு வரும். நம்மளோட வீடியோவுக்கு ஆடு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து காசும் வரும். அதனால மானிட்டைசேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து எனபிள் பண்ணணும். மானிட்டைசேஷனை எனபிள் பண்ணுறதுக்கு ஒரு சில கிரிட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய வீடியோ வந்து 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். அதாவது வீடியோ பார்க்கும்போது ஓடும் பார்த்தீங்களா, மினிட்ஸ் கீழே ஓடும்ல, அது வந்து 4000 செகண்டில் இல்லை 4000 ஹவரில் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனை எனபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு சும்மா எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிரிட்டீரியா மீட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம எனபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எனபிள் ஆப்ஷன் இல்லை, அதனால அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி, இந்த கண்ட்ரி தப்பாக இருக்கனால தான் அந்த இடத்துல எனபிள் ஆப்ஷன் இல்லை. அதனால் வந்து ஆப்கானிஸ்தானை மாற்றி நம்ம இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சேனலோட கீவேர்டு, நம்ம சேனல் எதை பற்றி அதை பற்றி நம்ம போடணும். கீவேர்டுனா என்னென்னா மணி ஏர்னிங் நம்மளோட சேனல் நேமு, அதே போல் வந்து ஆன்லைன் ஏர்னிங்ஸ், அதே போல் வந்து ஏர்னிங் சம்மந்தமான ஒரு சில டேக்ஸ்லாம் கீவேர்டு யாரும் சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் சேனலுக்கு வரதுக்காண்டி ஒரு சில ஒரு 4-5 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இப்போ சேனல் போய்க்குங்க. சேனல் போனோடனே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இப்போ வந்து எனபிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து எனபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 4000 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணியிருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்தோடனே நம்மளுக்கு வந்து அப்ரூவ் ஆயிரும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அக்ரியில் வந்து நம்ம சைன் பண்ணணும். அதாவது அக்ரியை படித்து பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அக்ரி பண்ணணும். இதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 பாக்ஸ். அந்த பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டதுக்கப்புறம் அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஆட்சன்ஸோட நீங்கள் இணைக்கணும். ஆட்சன்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூடியூப் வந்து டைரெக்டாக நம்மளோட வீடியோவுக்கு வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதாவது விளம்பரம் வந்து தர மாட்டாங்க. இந்த மாதிரி கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆடுக்காண்டியே விளம்பரத்துக்காண்டியே ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதுதான் வந்து ஆட்சன்ஸு. அதில் இருந்தால் நம்மளுக்கு வந்து விளம்பரம் வரும். அதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்ரூவ் வாங்குறதுக்காண்டி தான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் வந்து மீட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்து இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து கொடுக்கலாம். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். வேறு பேஜ் போகுது. மானிட்டைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜ் போயிடும், அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனலோட யூஆர்எல் அதுவே எடுத்துகிட்டு கீழே அக்செப்ட் அசோசியேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து தனியாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கிரீன் கலர் டிக்கு வந்துருச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு ஆட் என்னென்ன ஆடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் கொடுக்குறேன். நம்ம வீடியோவுக்கு வந்து ஸ்கிப்பபிள் ஆடு அந்த மாதிரி இந்த ஸ்கிப் ஆடுன்னு வரும் பார்த்தீங்களா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆட் செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். உங்களுக்கு என்னென்ன ஆடெல்லாம் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவும் வந்து செலக்ட் ஆயிரும், கிரீன் கலரில் வந்துடும். கடைசியாக நம்ம கிரிட்டீரியா இருக்கும், அதாவது 4000 ஹவர்ஸ், அதே போல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். நீங்கள் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் இனிமேல் ஆட் தெரியும், உங்களுக்கும் காசு கிடைக்கும். அவ்வளோதான், சேனல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். வீடியோ மேனேஜருக்கு பார்த்தீங்களா மேலே, அந்த வீடியோ மேனேஜரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் வீடியோ இருக்கும், அது கிளிக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிள் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது. நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். சேனலில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறது, எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த சேனலில் வந்து இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.